ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். பிப்ரவரி 23ஆம் தேதியாக இன்று தங்கத்தோட விலை காலையில் ரூ. 180 அதிகரித்த நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக ரேட் சேஞ்ச் ஆயிருக்குங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று காலையில் கிராமிற்கு ரூ. 180 அதிகரிச்சிருந்துங்க. சவரனுக்கு ரூ. 1440 அதிகரிச்சிருந்தது. தற்பொழுது 22 கேரட் ஒரு கிராம் ரூ. 14,860 விற்பனை செய்யப்பட்டு வந்தது இல்லைங்களா. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ தற்பொழுது இரண்டாவது முறையாக ரேட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது விலை குறைஞ்சிருக்குங்க. சர்வதேச லெவலில் தற்பொழுது விலை குறைஞ்சு தான் இருக்குது. ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஒரு 10 பைசா நம்மளுக்கு வீக்காக இருக்குங்க. இருந்தாலுமே சர்வதேச லெவலில் நம்மளுக்கு தங்கத்தோட விலை குறைஞ்சு தான் காணப்படுது. ஸோ இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலையில் மார்க்கெட் ப்ரைஸ் 14,860 இருந்தது இல்லைங்களா. அந்த சமயத்தில் கடையோட ரேட் பார்த்தீங்கன்னா 14,790 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 70 குறைச்சி 790 அப்படிங்கிற மாதிரி விலை நிர்ணயம் செஞ்சுருந்தாங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா கடையோட ரேட் மேலும் ஒரு ரூ. 100 குறைச்சிருக்காங்க. குறைச்சி தற்பொழுது 14,690 அப்படின்னு சொல்லி இருக்குதுங்க. காலையில் 14,790 இருந்தது. தற்பொழுது 14,690 சொல்லிட்டு விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அது மட்டும் இல்லாமல் சர்வதேச லெவல்லையும் தங்கத்தோட விலை இப்போ மதியம் 2 மணி நிலவரத்தில் குறைஞ்சு தான் காணப்படுது. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுன்னா நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரைஸும் இரண்டாவது முறையாக மாலை ரேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதாவது விலை குறைப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கடையோட ரேட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரூ. 100 குறைச்சிருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 4 மணிக்கு எப்படி சேஞ்ச் பண்ணாங்களா என்னன்னு பார்த்துட்டு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம் பார்த்தீங்கன்னா கடையோட ப்ரைஸ் 14,690 அப்படின்னு சொல்லிட்டு விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குதுங்க. ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையும் கிராமிற்கு சின்னதாக ஒரு இறக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ஒரு ரூ. 2 ஒரு ரூ. 5 வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ரூ. 300 அப்படின்னு சொல்லிட்டு விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. காலையில் ரூ. 10 கிராமிற்கு அதிகரித்து ரூ. 300 சொல்லி விலை நிர்ணயம் செஞ்சிருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை தற்பொழுது ரூ. 2 ஒரு ரூ. 5 வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வெளியே பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. சர்வதேச லெவலில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே சற்று குறைஞ்சு தான் காணப்படுது. இந்திய ரூபாய் மதிப்பு நம்மளுக்கு ஒரு 10 பைசா வீக்காக இருக்குதுங்க. ஸோ கடையோட ரேட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரூ. 100 குறைச்சி 14,690 சொல்லி விலை நிர்ணயம் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் தற்பொழுது 14,860 இருக்கு இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து கிராமிற்கு ஒரு ரூ. 80 150 வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ மாலை இரண்டாவது முறையாக மார்க்கெட் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணாங்கன்னா உடனே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.